ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த மாலைக்கட்டு இதை கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் கட்டுறது ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆனால் சொல்கிறது தான் ஸ்லோவாக இருக்குதுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி அதுக்காக தான் புரியிறபடி சொல்ல வந்தேன். கலைவாணி சிஸ்டரும் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு சுற்று நல்லா புரியுது, செகண்டு வரப்போ குழம்பிடுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இப்போ தெளிவாக சொல்லலான்ட்டு. ஃபஸ்ட்டு நாட்டு எப்பயும் போல் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் நூல் விட்டுட்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நூல் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே அந்த காம்பை வச்சுட்டு பாருங்கள், பொறுமையாக அப்படி சுற்றி பின்பக்கமாக அப்படியே எடுக்கணும். வேறு எங்கேயும் இல்லை, பின்பக்கமாக எடுக்கணும். 2 வாட்டி ட்ரை பண்ணால் வந்துடும். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ ஈஸியாக இருக்கேன்னு தோணும். ஆனால் வரது கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்கள், அந்த விரலுக்கு மேலே நூல் இருக்கு இல்லையா, அது மேலே காம்பை வச்சுட்டு அப்படியே பொறுமையாக சுற்றணும். சுற்றிட்டு அந்த 2 காம்புக்கு நடுவில் எடுத்து அந்த காம்பை அப்படியே லைட்டாக தள்ளிக்கணும். இப்போ பொறுமையாக தான் காட்டுறேன், பொறுமையாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அதுவே ரவுண்டாக ஃபார்ம் ஆகிக்கும். நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், அதுவே சுத்தலில் வந்துடும். பாருங்கள், காம்பை அப்படி வச்சுட்டு ஒரு சுற்று 2 காம்புக்கு நடுவில். இப்போ இந்த விரலில் நூல் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த நூல் மேலே அந்த காம்பு வரணும். அதை தான் நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி கட்டினா பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா